everyone. Have a nice day and welcome back to Triple One Tarot in Tamil. January 6 எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த ஆரக்கிள் கார்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் read this one. உங்களோட எனர்ஜி இன்னைக்கு எப்படி இருக்க போகுது? ஃபைன். Spirit, butterfly spirit and dark spirit. Transformation is beautiful. You are never alone. Wow, நல்லா அழகா இருக்கு இந்த பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் போயிட்டு இருக்குது, ரைட்? ஸோ அதுக்கான ஒர்க்கு நடக்க தான் செய்யும். அண்ட் உங்களை வந்து ஏதோ ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு டிவைன் வந்து நினைக்கிறாங்க. நம்பர் 11. ஆமாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்பர் 11, 42, 6. ஓகே, 11 வந்து மேக் யுவர் விஷ் ரைட் டுடே. என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் விரும்பக்கூடிய விஷயம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, அறிகுறி தெரியுது, ரைட்? ஓகே, ஸோ நிறைய சேஞ்சஸ் உங்களுக்குள்ள ஏற்படுத்திருக்கிற மாதிரி இருக்கலாம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு. ஸோ அந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக சோம்பேறித்தனப்படாமல் ஏற்படுத்திக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து சில பேரை நீங்கள் கேர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தால் கண்டிப்பாக வந்து கேர் பண்ணுங்கள், ஓகே? அண்ட் உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குதோ அதுக்கு வந்து கிராட்டிடியூட், நன்றி செலுத்துங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், ஓகே? ஸோ ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு டே அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ எல்லார் மேலேயும் வந்து ஒரு அன்பை வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகே? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக சில டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா தெரியுது. நீங்கள் விரும்புகிறவங்களுக்காக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஓகே? ஸோ நீங்கள் தனிமையாக இருக்கிறதா ஃபீல் பண்ணீங்கன்னா அப்படி இல்லை, தனிமையாக இல்லை. கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிறவங்க மனசில் நீங்கள் இருக்கிறீங்க, ஓகே? இல்லைன்னு நீங்கள் நினச்சாலும் அது அப்படி இல்லை, இருக்க தான் செய்கிறீங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ உங்களுடைய சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வந்து ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சில சேலஞ்சஸ் இருக்கலாம் மேபி. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னாலே நிறைய போராட்டங்கள்ல இருந்து தான் நம்ம ஒரு இதுல இருந்து ஒரு அடுத்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்குள்ள என்டர் ஆக முடியும், ஓகேவா? அப்போ அதுக்கான முயற்சிகள் நிறையா நீங்கள் போடுறீங்க. உங்கள் லைஃப்பில் அடுத்து வரப்போகிற விஷயத்துக்கான முயற்சி வந்து அதிகமாக செய்வீங்க. ஸோ நீங்கள் அதை கஷ்டம் அப்படிங்கிறத பார்க்குறத விட்டுட்டு அதோடைய அந்த தன்மையை பார்த்தீங்கன்னா போதும், உங்களால் வந்து நல்லா ஒர்க் பண்ண முடியும், ஓகே? ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே சில போராட்டங்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய அன்பை மட்டுமே வெளிப்படுத்துங்க. எந்த விதமான இமோஷன்ஸை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம், ஓகே? அது ஒரு சேலஞ்சபிளாக இருக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல் இன் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? பார்ட்னராக இருந்தால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, ரைட்? எதுவுமே இல்லை, யாருமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து அழகான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நாள். சில ஏற்ற இறக்கங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ரைட்? அதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் கரெக்டாக வந்து டீல் பண்ணால் போதும். ஸோ
இப்போதைக்கு உங்களை விட்டு சில விஷயங்கள் போகிற மாதிரி தெரிஞ்சாலும் அது இப்போதைக்கு நடக்குதான், அது உங்களுக்குரியது, உங்கள்கிட்ட வந்தே சேரும் அப்படின்ற ஒரு மன தைரியம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக தெரியுது. ஓகே, கொஞ்சம் போராட்டம் இருக்கலாம். சுருக்கமாக நான் சொல்ல போனால், ஓப்பனாக டைரெக்டாக சொல்லணும்னா கொஞ்சம் போராட்டம் இருக்கலாம். ரைட், நீங்கள் விரும்புகிற விஷயத்தில் ஏதோ ஒரு போராட்டம் தெரியுது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, பட்டர்ஃப்ளை ஸ்பிரிட்னால அது வந்து உங்களுடைய நல்லதுக்காக தான் நடக்குது. உங்களை அற்புதமாக வேறு எங்கேயோ எடுத்துகிட்டு போகுது. அதனால நீங்கள் ரொம்ப வந்து உரி பண்ணிக்க தேவையில்லை. வாவ், ஏஞ்சல் 11 பார்த்தோமா, ஏஞ்சல்ஸே வந்துட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ம். ஸோ சில விஷயங்கள் இந்த போராட்டம் நடக்குது அப்படிங்குமே ஏஞ்சல்ஸ் வந்துடுறாங்க. உங்களை வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா குருவோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. யூ வில் பி ஷோன் த வே. உங்களுக்கு பாதை வந்து காட்டுவாங்க. கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன பண்ண தெரியல அப்படின்னா யூ வில் பி ஷோன் த வே. ரைட் அட்வைஸ் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட். ஒரு உண்மையாக நேர்மையாக இருக்கக்கூடிய டாக் பிக்சர். உண்மையாக நேர்மையாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து உங்களுக்கான அட்வைஸ் வந்து கிடைக்கும். அது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகேவா, ஃபைன். ஸோ டேரோ கார்ட்ஸ் பார்த்துடலாம். டெய்லி ஒரு லெசன்ஸ் இல்லை லைஃப்பில் நமக்கு. பேஜ் ஆஃப் கப்ஸ். உங்களுக்கு சில ஆஃபர் வரலாம். இல்லை ஒரு அப்பாலஜி உங்கள் பார்ட்னர் கேட்கலாம், இல்லை நீங்கள் கேட்கலாம். சம் வாட், இல்லை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற ஆஃபர் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஓகே, குயின் ஆஃப் கப்ஸ். யா, ஐ ஃபீல் நைட் ஆஃப் கப்ஸ். ஒரே கப்ஸாக இருக்குது. ஸோ இமோஷ்னலாக உங்களை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய நாள். ரொம்ப இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிடாதீங்க. பொறுமையாக இருங்க. உங்கள் பர்சன் வந்து வருவாங்க. ரைட், பாருங்கள் 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். I need one more. 6 of swords. Wow. நல்லா இருக்கே. 2 of pentacles. சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். 3 எனர்ஜி தெரியுது. கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதுதான் முதலே சொல்லிட்டாங்க. ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஓகே, தே வில் ப்ரொடெக்ட் யூ. அதனால் உங்களுக்கு வர கன்ஃபியூஷன்ஸ்குள்ளே மூழ்கி போயிட வேண்டாம். ரைட், பட் எனிஹோ எண்ட் ஆஃப் த டே யூ வில் பி ஹாப்பி. உங்களுக்கான வந்து டிலே ஆகிட்டு இருக்கிற விஷயத்தில் வந்து என்ன, அது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஓகே, a temporary pause for reflection and insight, an awakening where you see things in a whole new light. Embrace your own uniqueness. Charitable action. somewhat நீங்கள் சில பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, ஸோ be careful in your emotions, right? Don't be overwhelmed. Okay, and deal your situations carefully, and you think about you think about the problems in a different manner. Okay, ஸோ உங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் வேறு ஆங்கிளில் பாருங்கள். இமோஷ்னலாக வந்து மட்டுமே பார்க்காம கொஞ்சம் லாஜிக்காகவும் யோசிச்சு பாருங்கள். ஓகேவா, ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே வந்து கப்ஸ் எனர்ஜி தான் வந்திருக்கு. ஸோ you are waiting for your partner to come to you, and they are also coming right towards you. இப்போதைக்கு டிலே ஆனாலுமே அவங்க வராங்க. ரைட், வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து தருவாங்க. ஃபைன், you are waiting, no, they are coming towards you. உங்களுடைய பர்சன் உங்களோட கொஞ்சம் ஏஜில் கம்மியாக இருக்கலாம் சில பேருக்கு. ரைட், நீங்கள் மெச்சூர்டாக இருக்கலாம். அவங்க இமோஷ்னலாக மெச்சூர்டாக இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. அண்ட் சில பேர் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக யோசிப்பீங்க. உங்களுடைய கரியரில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. மணி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பட் சம்வாட் எதை செய்யலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். இல்லை நிறைய சாய்ஸஸ் இருக்கலாம். ஓகே, ஃபைன். Working too hard or multiple jobs will be there. The need to bring balance and fun into your life, right? So juggling multiple priorities, balancing the budget. இப்போ நீங்கள் somewhat செலவு பண்ணலாம். சில பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குமோ, மேபி அது ரிலேட்டடாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ பார்த்து நிதானமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை வேறு somewhat ஏதோ ஒரு செலிப்ரேஷன் இருக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். மார்கழி மாதம் என்னன்னு தெரியல. சம்வாட் உங்கள் பர்த்டேவாக இருக்கலாம். ஸோ டெய்லி பர்த்டே விஷ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. ஓகே,
இந்த பர்த்டேலாம் உங்களோட மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் எல்லாருக்கும் கொடுக்குற அட்வைஸ் அதுதான். ஃபைன். ஸோ நீங்கள் அது ரிலேட்டடாக ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ பார்த்து செலவு பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய இந்த சுச்சுவேஷனை பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு செயல்படுங்க. ஓகேவா? பேலன்ஸ்டாக கொண்டு போங்க. ஓவராக செலவு பண்ணிட்டாலும் சிக்கல், இல்லை செலவு பண்ணால் கம்மியாக செலவு பண்ணாலும் ஒரு மன திருப்தி இருக்காது. இது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் சும்மா ஹாப்பினஸ் எப்படி சொல்கிறது, ரொம்ப லோன்லியாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க எமோஷ்னலாக மேபி சில பேர் ஃபேமிலிக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களுடைய பர்சன் ஆல்ரெடி நீங்கள் கமிட்டட் பர்சனாக இருக்கலாம். ஸோ ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எமோஷ்னலாக போயிட்டுருக்குது அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் வர்றதை பார்க்க முடியுது. ஃபைன். ஓகே, எக்ஸலண்ட். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரீடிங். ரைட். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, சிச்சுவேஷன் சரியில்லைன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் பாஸ் கொடுங்க, நிதானமாக இருங்க. இந்த நடக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. எல்லார்கிட்டையும் கைண்டாக இருங்க. உங்களுடைய இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு வழி காட்டும். எது சக்ஸஸ், எது சில பேருக்கு இங்கே நான் நியூ சக்ஸஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க முடியுது. கண்டிப்பாக கரியர்லேயோ உங்களுடைய மணி ரிலேட்டட் ஒரு பிஸ்னஸ், அதில் நிறைய நியூ சாய்ஸஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க முடியுது. ரொம்ப இமோஷ்னலாக மட்டுமே யோசிக்காமல் கொஞ்சம் லாஜிக்கெலாம் சேர்ந்து யோசித்து டிசைட் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் நடக்கலை விஷயம் அப்படின்னு நினச்சா கவலைப்படாதீங்க, பாஸ் கொடுங்க. அது இட் வில் ரீச் யூ. ரைட். ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. ஃபைன். ஓகே. அவங்க மேபி உங்களுக்கு சம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அட்வைஸ் கொடுக்கலாம். அண்ட் கேண்டில் பாருங்களேன், உங்களுக்கு வழி காட்டுவாங்க கண்டிப்பாக. வாவ், எக்ஸலண்ட். கேட்கவே நல்லா ஹாப்பியாக இருக்குது. ரைட். ஸோ உங்கள் குலதெய்வத்தை நம்புங்க, விளக்கு போடுங்க. சில பேர் அதை பண்ணலாம் மேபி. ஓகே, அதுக்கான ட்ராவல் கூட இருக்கலாம். சம் ஆஃபர் வேண்டிக்கலாம். ஃபைன். ஓகே, அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க. எல்லாத்தையும் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரீடிங். திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. Take care. Bye bye.